திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? திரு ராஜா தலைமையில் சுவிட்சர்லாந்து பெர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ரொம்ப காலமாக தமிழ் மக்கள் பார்த்து பெருமைப்படுகிற எங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு பல வீடுகளில், இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு சகோதரி வந்து இவங்களை பார்த்துட்டு எனக்கு குதிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்த பிறகு, அதுவும் ஒரு பேச்சாளரை பார்த்த பிறகு ஒரு உணர்வை உருவாக்க முடியும் என்றால் எனக்கு தெரியாது, பாரதி பாஸ்கர் ஒருவரால் தான் முடியும். அவர் இப்போது வருகிறார். திரைப்படங்களால் இழந்தது அதிகம். எனக்கு முன்னாலே சுவிட்சர்லாந்துக்கு தனியாக ஹனிமூன் வந்திருக்கிற சுஜித் குமார் பேசுங்க. அவர் வருத்தத்தை அவர் சொல்றாரு. நான் எண்ண ஆரம்பிச்சேன் சார், எவ்வளோ சினிமா அவர் பார்த்துருக்காருன்னு. 20 எண்ணின 25 எண்ணின அதுக்கும் மேலே போகுது. என்ன ஆச்சரியம் பாருங்களேன், ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இவ்வளவு சினிமா பார்க்குறாரு சார் அவர். அது வீட்டில் பார்த்து சொன்னாங்க. நாங்கள்லாம் ஒழுங்காக ஆஃபீஸ் போகிறோம், சினிமா போக நேரம் இல்லை, அதனால ஃப்ளைட்டில் சினிமா பார்க்குறோம். நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு சினிமா பார்ப்பாருன்னு எத்தனை படங்கள் அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு. அதுல பாருங்களேன், எப்பவுமே உண்மை தானா வெளியில வந்துரும். சாட்டைன்னு சொல்ல வந்தவர் சேட்டைன்னு சொன்னாரு பாத்தீங்களா? கொஞ்சம் சேட்டை தான். நல்ல தேடி 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 நல்ல படங்களா சொல்லியிருக்காரு. இந்த த்ரிஷா இல்லைன்னா நயனதாரான்னு ஒரு படம் வந்தது, அதையே சுஜித் நீங்க பார்க்கவே இல்லை. அது இவர் போங்குள்ள போயிருக்கேன். அந்த மாதிரி படம்லாம் பார்க்கறது இல்லையா? அதெல்லாம் வந்த படம் இல்லையா? தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு வருஷமும் 350 படம் வருது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் அந்த 25 நான் எண்ணினேனே, இந்த 25ம் நல்ல முயற்சிகள்னு நம்மால பாராட்டப்பட வேண்டியதுதான். பாக்கி இருக்கிற 325 சினிமாவினுடைய கதையை பேச நான் இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் சொன்னது அங்கும் இங்குமாக ஒளிவிட்டு கொண்டிருக்கின்ற லேசான நட்சத்திரங்கள், கண்ணை கூசுகிற நெருப்பு பக்கத்துல எரியுது. 3 பேர் பேச வந்திருக்கோம். இல்லை, இவருக்கு தனியா ஹனிமூன் வந்ததுக்காக கவலை. இதுல மீரா மேடம், எனக்கு ஒரே ஒரு பயம். எனக்கு ஐயா நடுவர் அப்படின்ற நினைப்புல வந்து இங்க ராஜா சார் ரொம்ப நல்லா நடுவரா பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனைனா அவரே ஒரு நடிகை. அதுவும் பாருங்க, தமன்னா, ஸ்ரேயா, நயனதாரா இந்த மாதிரி நடிகைகளுக்கு அப்பாவாவே நடிச்சிட்டு இருக்கிற. நயனதாராவுக்கு அப்பாவா நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. அவர் எதிர்கட்சியில் இருக்கிறவரே சொல்றாரு நான் நல்லா பாடினேன்னு. நடுவர் என்ன செய்யணும்? நடுவு நிலை வகிக்கணும். நீங்க குறுக்க புகுந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு? பாடி ஓவர் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டு வந்தோம். நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்த போது சினிமாவை பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் 3 பேரும் சினிமாவே பார்க்கறது இல்லைன்னு, சினிமா பாடல்களே கேட்க மாட்டோம்னு எப்போது சொன்னோமா உங்களுக்கு? பார்த்தா தானே பேச முடியும். என்னங்க தப்பு தப்பா பேசுறீங்க? அது ரொம்ப நல்ல கருத்தை சொல்லிட்டா மாதிரி வேற. தாமரையினுடைய பாடல்களை நீங்கள் கேட்டது இல்லையா? கேட்டிருக்கோம். தாமரை ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பாடல் எழுத மாட்டேன் என்று சொன்ன காரணத்தால் எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சுஜித் உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணு இல்ல, ஒரு கவிஞரா நடுவுல இந்த ஆங்கில வார்த்தைகளை போட மாட்டேன்னு சொன்னதுனால நீ நகருமா, அப்படி போடுறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஹன்சிகா பேயா வந்தா பார்த்துட்டு போங்களேன் அப்படின்னு சுஜித் சொன்னார். அதையாவது நம்ம ஏத்துக்கலாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களேன் யாரு? நடுவர். நான் சொன்னேன் அப்படி ஏதாவது தெரியாம மறந்து போய் சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு போங்கயா, வீட்டுக்கு கூட்டு பாருங்க. அது சுவிட்சர்லாந்து வந்தா உள்ள இருக்கிறதெல்லாம் தானோ வெளியில வரும். அது குளிருமா? வராங்க, அவங்க வந்துட்டு போடு சார், எங்களுக்கு ஒண்ணுமே அப்ஜெக்ஷன் இல்லை. பல நடிகைகள் மேக்கப் இல்லாம பார்த்தா அப்படித்தான் இருக்காங்க, அதுக்கு என்ன செய்ய முடியும்? வந்துட்டு போட்டோம். எனக்கு என்னன்னா, பீட்சான்னு ஒரு பேய் படம் வந்த உடனே ஏன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 3 பேய் படத்தை ரிலீஸ் பண்றீங்க? ஏன் அவ்வளவு கற்பனை வறட்சி உங்களுக்கு? ஒரே ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதே மாதிரி அதே ஆளை போட்டு அதே கான்செப்ட்ல 30 படம் எடுக்கிற அளவு நம்முடைய சமூகத்தில் கதைகள் இல்லையா? வாழ்க்கை இல்லையா? அவலங்கள் இல்லையா? நீங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? ஒரு படம் வந்து ஜெயிச்சிருச்சுன்னா அது பின்னாடியே ஏன் ஓடுறீங்கன்னு நான் கேக்குறேன். பாட்டை கூட ரீமேக் பண்றாங்க. அவர் ஒரு நல்ல செய்தி சொன்னார்.
ராஜ்கிரண் வந்து வேட்டி விளம்பரத்தில் நடிக்க மறுத்தார்னு. அது நான் இப்போதான் கேள்விப்பட்ட செய்தி. நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லக்கூடாது. வேட்டி விளம்பரத்தில் 100 நடிகர்கள் நடிக்கிறாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லணும். நீங்கள் ஏதோ ஒரு நடிகர் சொல்லிட்டாரா நான் வேட்டி விளம்பரத்தில் நடிக்கிறேன். எத்தனை நடிகர்கள் என்டோர்ஸ்மெண்ட்ஸுக்காக வந்துட்டு இருக்காங்க. அது தவறுன்னு நான் சொல்லல. ஆனா எங்களுடைய அணியில் முதல் பேச்சாளர் சொன்னது போலத்தான், சினிமாவினால் அதிலே இருக்கிற உச்சபட்ச நடிகர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கிற எங்களுக்கு என்ன கிடைத்தது? அதுதான் எங்களுடைய கேள்வி. எல்லாத்தையும் விட இன்னைக்கு சுஜித்தோட பேச்சில் பிரம்மாண்டமான நகைச்சுவை என்னன்னாக்க, அவர் மோட்டிவேஷன் கிளாஸுக்கெல்லாம் போகிறப்போ தெரியுதா, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சினிமா எல்லாரையும் ஒரே இடத்திலே உட்கார வைக்கிறது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வேற சொன்னார். என்னது? சோஷியல் இன்டெகிரேஷன். எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வைப்பதனாலேயே ஒன்று புனிதமாகி விட முடியும் என்றால், டாஸ்மாகை விட புனிதமான இடம் தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. அங்க கியூல நின்று போறான். எல்லாரையும் ஒரு இடத்துல உட்காந்து வச்சா உடனே புனிதப்படுத்தி அதை நீங்க பூஜை போட்டுருவீங்களா? அதுக்கு உட்காந்து என்ன கிடைச்சது? காலங்காலமா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இருக்கான் சார் எங்க தமிழ் ரசிகன். உலகம் முழுக்க நீங்க படம் வருகிற முதல் வீக்கெண்ட்ல 1000 ரூபாய் கொடுக்குறான், 1200 ரூபாய் கொடுக்குறான். அவனுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க? எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்கு, நீங்க கொடுக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருக்கிறத எடுத்துட்டு போயிடாதீங்க. எங்களுக்குள்ளே இருக்கிற கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடாதீர்கள். தமிழ்நாட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆனாக்க அந்த உச்சபட்ச கதாநாயகனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறதுன்ற தகவலுக்குள்ள நான் போக விரும்பல. அது பிசினஸ் அது. ஆனால் அந்த கதாநாயகனை தன்னுடைய வாழ்க்கையாக நினைக்கின்ற எத்தனை 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 இளைஞர்களினுடைய வாழ்க்கை என்னவாகுது? 300 அடி கட் அவுட்டுக்கு மேல ஏறி பால் அபிஷேகம் பண்றான். கீழே விழுந்தா நாளைக்கு அவனுக்கு பால். 300 அடி கட் அவுட் மேல. இந்த வழக்கம், இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்து இன்று இலங்கை வரையிலே அது போயிருக்கிறது. இன்றைக்கு ஒரு கதாநாயகன் படம் ரிலீஸ் ஆனா பால் அபிஷேகம் பண்ற கல்ச்சரை நாங்க அப்டேட் பண்ணி மாத்தி பீர் அபிஷேகம் பண்ணுகிற நிலைக்கு எங்களுடைய இளைஞர்கள் போயிருக்கிறார்கள் என்றால் எது கிடைக்குதோ அதை ஊத்துறோம். தமிழ் சினிமா பெண்ணுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறது? இது நம்ம விசாரணை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அது பாகுபலி படத்தை பத்தி சொல்ல, இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா? பிரம்மாண்டமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாகுபலி 1 இந்த முதல் படம் உலக பிரசித்தி பெற்ற அந்த கேள்வி அங்கிருந்து தான் வந்தது. கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்றார் என்ற கேள்வி 1.5 வருஷமா ஒரு நாட்டை சஸ்பென்ஸ்லயே வச்சிருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். உடனே காவிரி தண்ணி வந்துடும். ஆமா, காவிரி தண்ணி வந்துடும், விவசாயிகள் பிரச்சனை தீந்துரும், கர்நாடகாவோட கை குலுக்கிடுவோம், வாழ்ந்துருவோம். பாகுபலி ஏன் கட்டப்பாவால் கொல்லப்பட்டான்னு தெரிந்து கொண்டா. சரி, அந்த படத்துல முதல் படம் நல்ல படம், எனக்கு பிடிச்சது. அதுல ஒரு கதாநாயகி வருகிறார். அந்த கதாநாயகி ஒரு போராளி. நடிகை தமன்னா அந்த கதாபாத்திரத்தை செய்திருந்தார். அவள் ஒரு போராளி, மண்ணுக்காக போராடுகிற ஒரு போராளி அவள். அந்த படத்துல என்ன நடக்கிறது? அவளை, போராளியாக இருக்கிற அவளை காதலிக்கிற கதாநாயகன் அவளை பெண்ணாக மாற்றுகிறான். எப்படி? அவளுடைய கண்ணுக்கு மை இட்டு, அவளுடைய இதழ்களுக்கு அந்த சாயம் பூசி, அவளுடைய கைகளிலே ஒரு மயில் இறகை அப்படியே படமாக வரைந்து, அவளுக்கு பெண்மைக்கான உடைகளை அவளுக்கு அணிவித்து அவளை பெண்ணாக மாற்றுகிறான். அதுக்கு பிறகு நடக்கிறது தான் முக்கியம். அவள் போராடுவதை அதோடு அப்படியே விட்டுவிட்டு அந்த போராட்டத்தை இனிமேல் அவன் கவனித்துக் கொள்வான்னு தேமேன்னு சும்மா கிடக்கிறான். உண்மையில் போராளி பெண்களினுடைய வாழ்க்கை இப்படியா இருந்தது? இப்படியா இருக்கிறது? எந்த போராளி காதலில் விழுந்து விட்ட காரணத்தால் போராட்டத்தை நிறுத்திவிட்டாள் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அத்தனை போராட்டங்களும், உலகில் நடந்த அத்தனை போராட்டங்களும் பெண்களினுடைய பங்களிப்பால் தான் வெற்றி பெற்றிருக்கிறது, நடந்திருக்கிறது. அந்த தெருவிலே இறங்கி போராடுகிற எந்த ஒரு பெண்ணையும் தமிழ் சினிமா காண்பித்ததில்லை. ஒரு பெண்ணுக்கு புத்தி இருப்பதாகவே தமிழ் சினிமா மதித்ததில்லை என்று நான் இந்த மேடையில் சொல்ல துணிவேன். ஒரு படத்திலே அவள் தற்கொலை செய்து கொள்ள போகிறாள். ஏன்னா அவளுடைய நாய்க்குட்டி செத்து போச்சோம். அதுக்காக தற்கொலை செய்து கொள்ள கடலுக்கு போகிறாளாம்.
போறதுக்கு முன்னாடி மேக்கப் பாக்ஸை திறந்து நல்லா மேக்கப் போட்டுட்டு கடல்ல விழுந்து சாக போறாளாம். சாகிறதுக்கு ஏமா மேக்கப் போடுறேன்னு கேட்டா, செத்து போன என்ன போட்டோ எடுத்தா நான் நல்லா விழணுமேனு மேக்கப் போடணும்னு அந்த பெண்ணு சொல்லுகிறார்கள். இவ்வளவு முட்டாள்களா பெண்கள்? இவ்வளவு முட்டாள்களா? புத்திசாலியான ஒரு பெண்ணை உங்களால் காட்ட முடியவில்லையா? புத்திசாலிகளான பெண்கள் தமிழ் சினிமாவில் வந்தார்கள். அது கே. பாலச்சந்தரின் காலத்தோடு முடிந்து போனது. அவளுடைய வேலை என்னவென்றால், மிகைப்படுத்தப்பட்ட மாய காம உறுப்புகளை மாட்டிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு கதாநாயகன் எங்கே போனாலும் அவன் பின்னாலேயே போய் திரிய வேண்டியதுதான் ஒரு பெண்ணினுடைய வேலை என்று தமிழ் சினிமா காட்ட துணியும் என்றால், பெண்களுக்கு என்ன இடத்தை என்ன மரியாதையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். எனக்கு இன்னொரு பிரச்சனை, இயல்பான விஷயங்களை சினிமா தான் காட்டுகிறதுன்னு சுஜித் சொன்னார். என்னங்க இயல்பு? எனக்கு புரியவே இல்லை. என்ன இயல்பு? ஒரு ஹீரோ வரார், எல்லா ஹீரோவும் பில்டப்பா இருக்கணும்னா என்ன கழுதைக்கு கூலிங் கிளாஸ் போடுறாங்கன்னே புரியும். கதாநாயகன் மட்டுமாமா, காமெடியன் தான் போடுறான். எல்லாரும் ஒரு கூலிங் கிளாஸ். சார், இந்த மாதிரியான நாட்டுல பனி நாடுகள் நல்ல வெயில் கூசும் போது சில சமயம் உங்களுக்கு கருப்பு கண்ணாடி தேவையா இருக்கு. இல்ல வெயில்ல இருக்கிற நாடுகள்ல கருப்பு. இவன் ஒண்ணு இல்லை, ஏசி ரூம்ல நடந்து போற என்னத்துக்கு கண்ணாடி நீ தடிக்கி விழவா? அது கண்ணாடியை கழட்டினா அது ஒரு ஸ்டைல். அது சரி, அவன் தான் நடந்து போறானே, வேலை இல்லாம பின்னாடி 15 பேர் சஃபாரி சூட் போட்டுக்கிட்டு ஏண்டா நடக்கிறீங்க? துணை நடிகர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்லம்மா. அவன் நடக்கும்போது சார் எல்லாம் இங்க இவ்வளவு ஆண்கள் ஷூ போட்டிருக்கீங்க சார், எல்லாரும் ஷூ போட்டிருக்கீங்க, நீங்க எல்லாம் சாதாரணமா நடந்து தானே போறீங்க. அது கதாநாயகன் போட்ட ஷூவை மாத்திரம் எப்படி சார் நெருப்பு பொறி வருது? அது ஹாலிவுட்ல பண்ணது. என்ன இவ்வளவு பில்டப்? என்ன பண்றாங்க? எல்லாம் சேர்த்து சாதாரண ஒரு மனிதனை மிக 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 மிகைப்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான மனிதனாக ஏன் ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். அது எப்படி சார்? முதல்லலாம் அந்த காலத்து சினிமால சண்டை காட்சி வந்தா எம்ஜிஆரே ஃபைட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அசோகனோட ஃபைட் பண்றாருன்னா அசோகன் ஒரு குத்து வாங்கிப்பாரு. இவர் தான் முதல்ல குத்து வாங்குவார். 3 குத்து வாங்கின உடனே மூக்குல ரத்தம் வரும். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவர் போய் அசோகனை குத்துவார். இவ்வளவுதான் இருக்கும். அதிகமா போனா அசோகனுக்கு 2 அடியாள் இருப்பாங்க. இப்ப 2 பேரை அடிச்சு போட்ட கதாநாயகன் அப்புறம் 10 பேரை அடிச்சு போட ஆரம்பிச்சான். சரி, பார்த்து தொலைச்சோம். இப்ப எப்படி சார் 100 பேர் அடிக்கிறான்? 2 காதல் பாடல்களை கேட்ட உடனே நடுவர் நிலை தடுமாறி உடனே அந்த பக்கம் சரணாகிறார். ஏம்மா, நான் எங்கம்மா நல்ல பாட்டுன்னு சொன்னேன், சொல்லக்கூடாதா? திரைப்படங்களால் தமிழ் சமூகம் இழந்ததே அதிகம். தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர். அடுத்த வாரம் சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு கோவையில். லட்சக்கணக்கான திருமணங்களை முடித்து வைத்துள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. காலையில் நடைபெறும் வரன் அறிமுக நிகழ்ச்சியில் கல்யாண மாலை திரு மோகன் அவர்களோடு பங்கேற்று உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? தொடர்பு கொள்ளவும் திரு ரமணன் 9840891400. மாலையில் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ விருப்பமா? உங்கள் இலவச அனுமதி சீட்டை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். திரு ஈஸ்வரன், ஸ்டார் வேவ்ஸ் மீடியா 9363333440 மற்றும் திரு கணேஷ் பாபு, தியா என்டர்பிரைசஸ் 9787311008. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com